Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம PGTRB இங்கிலீஷோட ஸ்டடி பிளானை பத்தி தான் பேச போறோம். இத வந்து ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸ்டடி பிளான் போடுங்க மேம் அப்படினு சொல்லிட்டு. சோ அந்த ஸ்டடி பிளானோட வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீக்லி பிளான் பிளஸ் டெய்லி பிளான், டெய்லி நீங்க என்ன படிக்கணும் பிளஸ் அந்த ஒரு 1 வீக்குக்கு நீங்க என்ன முடிக்கணும் அப்படிங்கறத மாதிரி ஒரு 17 வீக்ஸ்க்கு வந்து நான் பிளான் சொல்லிருக்கேன். சோ 17 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி நான் வந்து கால்குலேட் பண்ணிருக்கிறது 6 டேஸ்க்கு மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். 7th டே வந்து ரிவிஷன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரோட அந்த ஒரு ஸ்டடி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால 7th டே சண்டேவை மட்டும் நான் விட்டுட்டேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது இந்த 6 டேஸில் முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த 7th டேவை வந்து அதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 hour மினிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் படித்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த டாப்பிக்குக்காக ஒரு பேஜ் நான் எப்படி நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடை சொல்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி இப்போ வந்து நான் அதில் தான் என்னோட சக்ஸஸ் கிடைச்சது. எந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எனக்கு சக்ஸஸ் கிடைச்சதோ அந்த மெத்தட்ஸ்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு 4 or 5 நோட்புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நோட்புக்ஸ் மினிமம் ஒரு நோட்புக்காவது ஒரு லாங் சைஸ் நோட்புக் போயம்காக யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு லாங் சைஸ் நோட் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லை ஷார்ட் சைஸ் நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஒரு டாப்பிக்குக்கும் நான் இப்போ பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் வாங்கிக்கிறது தான். நோட் வாங்கிட்டு நான் இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சிலபஸே வந்து ஒரு 6 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மட்டும் இன்க்ளூட் பண்ணல. லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் அந்த நார்மலி மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ப்ரோஸ் இருக்கிறதுலாம் மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணல. லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. அதை பற்றின எல்லா டாப்பிக்குமே நான் உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதை தவிர மீதி இருக்க 8 யூனிட்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் 100% டாபிக்ஸ் வந்து நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து போயம் வந்து 44 போம்ஸ் இருக்குது. அதாவது இதில் வந்து நான் எதை இன்க்ளூட் பண்ணல இந்த போயமில் வந்து டோட்டலாக இந்த பீகாக் ஓட இங்கிலீஷ் வேர்ஸ் புக் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத எதையும் நான் யூஸ் பண்ணலை. 3 வால்யூம்ஸ் ஆஃப் புக்லேருந்து போம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியன் ரைட்டிங்கில் வந்து 2 புக் கொடுத்துருக்காங்க. 10th-20th century அப்படின்ற ஒரு புக்கும், இன்னொரு புக்கு வந்து கோல்டன் ட்ரெஷரி ஆஃப் இந்தியன் போய்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேபர் புக் ஆஃப் மாடர்ன் வேர்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 புக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் போயம். அந்த 6 புக்ஸில் இருக்க போயமே நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி நான் டீட்டெயில் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போயம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கண்டிப்பாக யாராலையும் படிக்க முடியாது. பட் நீங்கள் அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் எந்தெந்த ஆத்தர் இருக்காங்க, அவங்களோட போயம் என்ன, அதனுடைய சும்மா ஒரு ஜிஸ்ட் முடிஞ்சால் 1 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ஜிஸ்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் போதும். அதை வந்து நீங்க எடுத்த உடனே அதை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதை வந்து படிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து 6 நோட் புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு நோட் புக் லாங் சைஸ் நோட் புக் வந்து போம்க்கு, அதுக்கப்புறம் 1 ப்ரோஸ்க்கு, 1 ட்ராமா. ஒரு லாங் சைஸ் நோட்டாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 1 சைடாக ட்ராமாக்கும் 1/2 சைடு வந்து நாவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியருக்காக டெஃபினட்டாக ஒரு நோட் போட்டே ஆகணும். ஏன்னா அது வந்து நீங்கள் எல்லா இதையுமே வந்து டீட்டெயிலாக படிக்கணும். கேரக்டர்ஸு, முக்கியமான கோட்ஸு, ஷேக்ஸ்பியர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி எழுதினது வந்து நிக்கோலஸ் ரோவ் அப்படின்ற ஒருத்தர். அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு, ஃபோலியோஸ் எப்படி டிவைட் பண்ணாங்க, யார் 5 ஆக்ட்ஸாக இது பண்ணாங்க, அப்புறம் வந்து அவர் கொடுத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்ட் வைஸெல்லாம் சீன் வைஸெல்லாம் பிரிக்கலை. பட் ஆனால் அந்த ஆக்ட் முடிய போகிறது அப்படின்றது வந்து ஒரு ஹீரோயிக் கப்லெட்டில் வச்சு எண்ட் பண்ணியிருப்பார். ஒரு ஆக்ட் எண்ட் ஆகும்போதும் ஒரு ஹீரோயிக் கப்லெட்டை வச்சு எண்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டீட்டெயிலாக நீங்கள் படித்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களால் திருப்பியும் வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு நோட்டை எடுத்து லைனாக என்னென்னலாம் படிக்கிறாங்களோ லைனாக எழுதிட்டே வந்துடுவாங்க. லாஸ்ட்டாக எந்த டாப்பிக்கை நம்ம எங்கே எழுதி வச்சோம் அப்படின்றதே வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ நான் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நோட்டை வாங்கிட்டு அந்த நோட்டை வாங்கின கையோட இப்போ போயம் ஒரு 44 போயம்ஸ் இருக்குன்னா
ஒரு போயமுக்கும் வந்து டீட்டெயில்டு போயமுக்கு 3 to 4 பேஜஸ் விட்டுருவேன், நான் டீட்டெயில் போயமுக்கு 2 பேஜஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரை பற்றி ஒரு half a பேஜுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்குவேன். மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 பேஜுக்கு வந்து போயமோட நோட்ஸு, மீதி இருக்கிறதுல வந்து பொயட்டிக் டிவைசஸ், அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண நோட்டு கூட நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன், எந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து அந்த நோட்டையுமே நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி 6 நோட்டாக எடுத்து தான் நான் வந்து டிவைட் பண்ணி அதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டாபிக், அதனுடைய ஆத்தர், அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு நோட் எடுத்து அதில் இருக்க 44 போம்ஸு ஒரு நோட்டில் டாபிக்கான ஆத்தர் வந்து 4 பேஜஸ் விட்டு நீங்கள் எழுதி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அந்த இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். டேட் உட்பட நீங்கள் முடிஞ்சால் டேட் போட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைத்த டேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு போயம் வந்து 27, நான் டீட்டெயில்டு போயம் வந்து 17. ஸோ நான் டீட்டெயில் போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து ரொம்ப ஷார்ட்டான நான் டீட்டெயில், பாதி வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரில்யூட், அடோனஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடோனஸ் வந்து ஷெல்லியோட எலிஜி, அது கீட்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. 55 ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் 55 ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாக படிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே முடியாத காரியம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன்னா, நீங்கள் அன்னைக்கே வந்து அந்த ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஒரு ட்ராமா எடுக்கிறீங்க, ஷேக்ஸ்பியரை பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து ஷேக்ஸ்பியரை பற்றி அப் டு டேட் எல்லாமே படித்து முடிச்சிடணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது யாராலையுமே முடியாது. ஆல்ரெடி ப்ரொஃபஸராக இருந்தாங்கன்னா கூட அவங்களால கூட முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டைம் வந்து ஒரு ரிவிஷன்னு ஒரு ஷெடியூல் வைக்கிறோம் இல்லைங்களா, வீக்கெண்டில் ஒரு ரிவிஷன்னு ஒரு ஷெடியூல் வைக்கிறோம். ஸோ அண்ட் மோரோவர் நான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 120 டேஸ்னு கொடுத்துருக்கேன். அந்த ரிவிஷன் டேட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் டோட்டலி பார்த்தீங்கன்னா 100 டேஸ் தான் வரும் இதில். அந்த மாதிரி ஒரு பிளான் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து அந்த மீதி இருக்க 1 டேயில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அந்த டோட்டலாக சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த இதை நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 17 வீக்ஸ் மீன்ஸ் 4 மந்த்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிங்கன்னா கூட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அந்த பிகினிங்கில் நீங்கள் முடிச்சிடலாம். அது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் இல்லை செப்டம்பருக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 மந்த்ஸ் வந்து ஒரு ரிவிஷனுக்காக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த கான்செப்டை வந்து நீங்களால் உங்களுக்கு வந்து ஒரு ஓகே இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது வரும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே விழுந்து படிப்போம். பட் ஆனால் ஒரு எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி 1 வீக் முன்னாடிலாம் நானுமே இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ரொம்ப ஒரு அழுகை வரும், டென்ஷனாக இருக்கும், ஐயோ நமக்கு அங்கே போய் ஞாபகம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் அப்படி தான் இருந்தது. ஈவன் நான் இப்போ ப்ரீவியஸாக எக்ஸாம் எழுதி நான் ஒரு பாசிட்டிவான இதில் இருக்கேன் இல்லைங்களா, அந்த இதில் கூட நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு பயங்கர அழுகை, நம்ம இவ்வளோ படிக்கிறோமே, கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தோட கம்ப்ளீட் எஃபர்ட், அது கம்ப்ளீட்டாக இதில் ஸ்டடீஸ்க்குனே உட்காந்துருந்தேன். ஸோ அந்த இதில் கூட எனக்கு ரொம்ப அழுகை வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4 டேஸ் வந்து ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே 3 ரிவிஷன்ஸ் முடிச்சிட்டேன். 3 ரிவிஷன்ஸ் முடிச்சுமே எனக்கு வந்து அழுகை இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் வந்து எனக்கு எந்த குவிஸ் எடுத்தாலும் சரி, எந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஒரு 10 கொஷின்ஸில் மினிமம் 7 to 8 கொஷின்ஸ் வந்து எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது. அப்போ தான் வந்து ஓகே நமக்கு இது தெரியுது, இது எல்லாமே நமக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டில் போய் நான் எக்ஸாம் எழுதுறதுனால தான் எனக்கு வந்து ஓகே நம்ம ஒரு டாப் ஸ்கோரில் வந்துடுவோம் அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கை கிடைச்சது அப்போ வந்துட்டு. ஸோ அந்த டெக்னிக் எல்லாத்தையுமே வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரோஸில் வந்து 14 டீட்டெயில்டு, 5 நான் டீட்டெயில்டு இருக்குது. ஸோ அண்ட் மோரோவர் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்டு நான் டீட்டெயில்லையுமே
எது ஷார்ட்டாக இருக்குது எதனுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்க முடியும், எது லாங்காக இருக்குது எதனுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்க முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேஸ்லிட்டோட மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட், இதை வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக யாராலையும் படித்து முடிக்க முடியாது, லைன் பை லைனாக யாராலையும் வாசிக்க முடியாது. அதை வாசித்தாலுமே ரீட் பண்ணாலுமே அதை எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும்லாம் தெரியாது. அண்ட் ஒன் மோர் ப்ரோஸ் வந்து த அமெரிக்கன் ஸ்காலர். அப்புறம் வால்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாலாம் படித்து முடிக்க முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலே வந்து ரொம்ப பெருசான ஒரு இது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படித்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படித்து முடிக்கவே முடியாது. அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சம்மரி மாதிரி எடுத்துக்கோங்க, இருக்கிற குவிஸஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். அந்த மாதிரி அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவில் 8 டீட்டெயில்டு அண்ட் 9 நான் டீட்டெயில்டு இருக்குது. ஸோ டோட்டலி 17 ட்ராமா. ஷேக்ஸ்பியரில் வந்து டீட்டெயில்டு 2, நான் டீட்டெயில்டு ஏன் நான் இங்கே 3+1 கொடுத்துருக்கேன்னா 3 நான் டீட்டெயில் ட்ராமா +1 வந்து ஷேக்ஸ்பியரை பற்றினா ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு அவரோட பயோகிராஃபி, அவரோட பிளேஸ் எப்படி இருக்குது, அவரோட சானட்ஸ் எப்படி இருக்குது, அதை பற்றின எல்லாமே நீங்கள் படிக்கலாம். அதையும் நான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் எல்லாமே வந்து நான் டீட்டெயில் தான். இதில் வந்து 2 ஃபிக்ஷன் வந்து டாம் ஜோன்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், இது வந்து ப்ரோஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இதையும் வந்து நான் வந்து ஃபிக்ஷனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதை சிலபஸை படித்து அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணல. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா சாம்சன் அகோனிஸ்ட் அப்படின்ற மில்டனோட இதையும் வந்து நான் ட்ராமாவில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்டு பொயட்ரியில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலி வந்து அது ஒரு க்ளோசட் ட்ராமா, ஒரு வேர்ஸ் ஃபார்மில் வந்து அவர் எழுதியிருப்பார். க்ளோசட் ட்ராமா அப்படின்றது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த இது வரும்போது வீக்லி ஷெட்யூல் வரும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசமில் 18 கொடுத்துருக்கேன். என்ன மேம் கிரிட்டிசிசமில் அங்கே 11 தானே இருக்குது, நீங்கள் ஏன் 18 கொடுத்துருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷனை பற்றிட்டு, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த சிலபஸை பற்றி சொல்லும்போது ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லேயே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அர்னால்டு, டிஎஸ் எலியட், சிட்னி, ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த் இவங்களோடது எல்லாமே வந்து கிரிட்டிசிசம் தான். ஆனால் அது வந்து யூனிட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் வந்து நான் இப்போ 1 வீக்கோட சிலபஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 வீக்ஸ்க்கு வந்து ஈஸியாக நீங்கள் என்னென்னலாம் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் 10th வீக்குக்கு அப்புறமா தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது, கொஞ்சம் இந்த நெட்டில் சர்ச் பண்ணாலுமே நம்மளுக்கு சோர்ஸஸ்லாம் நிறைய கிடைக்காத மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு சில நாவல்லாம் பார்த்தீங்கன்னா அது புரியாது, ரொம்ப படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முக்ததாரா, துக்லக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் படிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து படிக்கிறதோட இன்ட்ரெஸ்ட் வரும். எடுத்த உடனே நீங்கள் டஃப்பாக ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து ஈஸியாக கொண்டு போயிட்டு லாஸ்ட்டாக வந்து டஃப்பாக இருக்கிறதையும் கொண்டு போயிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் மோஸ்ட்லி டீட்டெயிலில் எதெல்லாம் சிம்பிளாக இருக்கும், எதெல்லாம் ஈஸியாக உங்களால் படிக்க முடியுன்றதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வாங்க ஒரு வீக்குக்கும் என்ன மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து டீட்டெயில்டு போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சின்ன போம்ஸ் தான். நான் 2 போம் மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அது ஏன்னா அது மட்டும் ரொம்ப பெரிய போயம். அந்த போம் மட்டும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை எடுத்ததும் படிக்காமல் நீங்கள் ஒரு இது மட்டும் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு சம்மரி மாதிரி மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதில் இருக்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேனனைசேஷன் அண்ட் எக்ஸ்டசி இது ரெண்டுமே வந்து ஜான் டன் மெட்டாஃபிசிக்கல் போம். இந்த போம் வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா அது ஒரு கம்பேரிசன் மாதிரி இருக்கும். அந்த போமில் ரெண்டுமே வந்து ஒரு சிம்பிளான சின்ன போயம் தான், ரொம்ப பெரிய போயம் கிடையாது, மீடியமான ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் 2 இதை கம்பேர் பண்ணி அது எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோடது இம்மார்டாலிட்டி ஓட், டின்டன் அபே. இந்த நெக்ஸ்ட் இருக்க 4 டேஸும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் போம்ஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சம்மரி படிச்சுட்டு நீங்கள் போமை படித்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது.
கால்ரிட்ஜ் த டிஜெக்ஷன் அண்ட் ஓடு குப்லகானோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் கீட்ஸோடது ஓடான கிரீஷன் ஆன் ஓட் டு ஆட்டம். மொத்தம் வந்து கீட்ஸ் வந்து 6 ஓட்ஸ் எழுதியிருக்காரு. அதில் 2 ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்னா என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த இதிலே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட ஓடு, கால்ரிட்ஜோட ஓட், கீட்ஸோட ஓட், ஷெல்லியோட ஓட். ஸோ ஓடோட ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் அதில் இருக்குது. 3 kinds ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. அந்த ஓட்ஸ் ஹொரேஷியன் ஓடு, பிண்டாரிக் ஓடு, கவுலியன் ஓடு, அந்த மாதிரி 3 kinds ஆஃப் ஓடு இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேத்யூ வர்னால்து வந்து டாவர் பீச் வந்து ஒரு சிம்பிளான போம். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்காலர் ஜிப்சி வந்து கொஞ்சமே பெரிய போம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சம்மரியை மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து இம்மார்டலிட்டி ஓடுக்கும் ஸ்காலர் ஜிப்சிக்கும் நீங்கள் சம்மரி மட்டும் படிச்சுக்கோங்க. போம் வந்து மிச்சம் இருக்க இதெல்லாம் வந்து ஒரு சம்மரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போமுக்கு போங்க. எடுத்த உடனே நீங்கள் போம் ரீட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சம்மரியை படிச்சுட்டு அதுக்கப்புறமா போம் போங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் என்னென்னா, ஆத்தரை பற்றின ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் போடுறாங்கன்னா அதில் ஆத்தரை பற்றியே வந்து ஹாஃப் ஆஃப் த வீடியோ இருக்கும். ஆத்தரை பற்றி அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே படிச்சிங்க அப்படின்னா கூட அதில் வந்து நீங்கள் மேஜரான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் படிப்பீங்க. இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆத்தரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவரோட ஒர்க்ஸ் என்னென்ன, அவர் எந்த மூமெண்ட்டில் இருந்தார், எந்த ஏஜில் இருந்தார், அவர் என்ன மாதிரிலாம் ஒர்க்ஸ் எழுதினார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆத்தரை பற்றி படிக்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து படிக்கும்போது நீங்கள் அது டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு ஏஜுக்கும் வந்து ஒரு ஷிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஏஜில் ப்ரோஸ் இருக்கும், ஒரு ஏஜில் ட்ராமா இருக்கும், ஒரு ஏஜில் ஃபிக்ஷன் வரும். அந்த மாதிரி ஒரு ஷிஃப்டாகவே இருந்துகிட்டே இருக்கும். அந்தந்த ஏஜில் பப்ளிக் என்னென்னலாம் விருப்பப்படுறாங்களோ அதை தான் வந்து அங்கே கொடுப்பாங்க. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இப்போ ரைட்டர்ஸ் யாருமே வந்து அவங்களோட சொந்த இதுக்காக மட்டும் எழுதுறது கிடையாது. அவங்களோட சொந்த விருப்பத்துக்காக எழுதினாலுமே அதை விற்று அவங்களுக்கு அந்த இதுலேருந்து வர மணி வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக் என்ன இன்ட்ரெஸ்டில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுத ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அவங்களோட சொந்த பர்சனலாக நடந்த விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மூவியே எடுத்துக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு பேய் படம் எடுத்து, ஹாரர் மூவி எடுத்து அது ஹிட் ஆச்சுன்னா அடுத்து தொடர்ந்து ஹாரர் மூவியாக வரும். அப்புறம் ஒரு த்ரில்லர் படம் எடுத்து ஹிட் ஆச்சுன்னா அது த்ரில்லர் மூவியாக வரும். ரொமான்டிக் மூவி எடுத்து ஹிட் ஆச்சுன்னா அப்புறம் ரொமான்டிக் மூவியாக வரும். அந்த ஒரு பேட்டர்ன் தான் வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயுமே இருந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு பீரியட்லேயும் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பற்றி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். மற்றபடி ரொம்ப அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தேவையில்லை. அப்படியே கேட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த ஒரு கொஷினுக்காக நீங்கள் வந்து மொத்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆத்தரை பற்றி இல்லை, கொடுத்துருக்க போமை பற்றி. ஆத்தரை பற்றி ஜஸ்ட் ஒரு half a பேஜில் நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா போதும். ஸோ திஸ் இஸ் அபவுட் வீக் 1. ஸோ வீக் 2ல் பார்த்தீங்கன்னா அகெயின் டீட்டெயில்டு போம் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க லாஸ்ட் 3 டேஸும் வந்து நீங்கள் பிக் போயம் அது வந்து படிக்க முடியாது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் டைம் இருக்கும்போது படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 3 டேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போமே ரொம்ப ஈஸியான போம், ரொம்பவே ஈஸியான போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற போம் அது எல்லாமே. ஸோ மெண்டிங் வால், பிச்சர்ஸ், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், இது எல்லாமே ராபர்ட் ஃப்ரோஸ்டோடது. இப்போ வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத்தோட அதனுடைய தீம் வந்து ஒரு டெத்தை பற்றி தான் இருக்கும். அந்த ப்ரூக் வந்து வெஸ்ட்டை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரரி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கிரேடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங், இதுவும் வந்து ஒரு தீம், இதோட தீமும் வந்து டெத்தை பற்றி தான் இருக்கும். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், இதுவும் வந்து டெத்தை பற்றி தான் ஒரு தீம் இருக்கும். ஏன்னா எமிலி டிக்கின்சன் வந்து ஒரு கேரேஜ் வருது, அவங்க டெத் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு போம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத் பேஸ் பண்ணி இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்னொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நான் ஒரு 1 வீக்கில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 போம்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்க போயும். பட் இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அந்த லாஸ்ட் ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ், ஃபேரி குவீன், பேரடைஸ் லாஸ்ட், நானே வந்து ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ்க்கு வந்து 3 years பிஃபோர் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்னோடது அதுதான். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஃபேரி குவீன் அண்ட் பேரடைஸ் லாஸ்ட் இதெல்லாமே வந்து நிறைய யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. நிறைய அந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டு அதை நீங்கள் படித்து சம்மரி படிச்சிங்கனாலே போதும், மற்றபடி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் 2.
நெக்ஸ்ட் வீக் 3ல பார்த்தீங்கன்னா நான் டீடைல்டு போம். ஸோ டோட்டலி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 44 போம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து 27 போம் டீட்டெயில், அதில் வந்து 20 போயம்ஸை வந்து நம்ம 2 வீக்லேயே வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து நான் டீடைல் போயமில் 11 இருக்குது. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 17 இருந்தது. டோட்டலி 44 போயம்ஸில் வந்து இந்த 3 வீக்ஸ்லேயே வந்து 33 போம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்க போம்ஸ். அப்படி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கான நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி போம்ஸ்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் டீடைல்டு போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொத்ராமியன், எபித்தலாமியன், ப்ரில்யூட், அடோனஸ் இது 4 தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்பென்சரோட ப்ரொத்ராமியன் அண்ட் எபித்தலாமியனுக்கு வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. ப்ரொத்ராமியன் வந்து 180 லைன்ஸ், எபித்தலாமியன் வந்து 1 இயரை பேஸ் பண்ணி அந்த இயர்க்கான டேஸ் ஆர்ஸோட கணக்கு வச்சு தான் அவரோட அந்த போயம்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரில்யூடு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட ஆட்டோபயோகிராஃபி, அவர் சைல்ட்ஹுட் டேஸில் என்ன மாதிரிலாம் இருந்தது, ப்ரில்யூட் புக் 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். ஷெல்லி த அடோனஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன், அது ஒரு எலிஜி ரிட்டன் ஃபார் கீட்ஸ் எப்படி இறந்தார், இது ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் இயரோட கொஷின் பேப்பரில் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் மீதி இருக்க 3 டேஸ்க்கு இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி போயம் தான், ரொம்ப பெரிய போயம்லாம் எதுவும் கிடையாது. இது எல்லாமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்க போயம் தான். நம்மளுக்கு எது டஃப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஏஜுக்கு முன்னாடி வந்த போம்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டெனிசன், அர்னால்ட், டிஎஸ் எலியட் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் எழுதினா அவங்க வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் மற்றது எல்லாமே ரொமான்டிக் பீரியடுக்கு அப்புறம் வேர்ட்ஸ்வர்த்லேருந்து வர போம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கால்ரிட்ஜ் வந்து ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம், ஏன்னா அவருக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இந்தியன் ரைட்டிங் அண்ட் காமன்வெல்த் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு 2 or 3 டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் 3. நெக்ஸ்ட் ஃபார் வீக் 4 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 எடுத்திருக்கேன். இதை 1 வீக்லேயே முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேக்பத் அண்ட் டெம்பஸ்ட் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈஸியான ஒரு ட்ராமா இருக்குமானா அது ரொம்பவே சந்தேகம் தான். இன்னும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா மேக்பத் ஆகட்டும், டெம்பஸ்ட் ஆகட்டும், ஒரு ஆக்டும் ஒரு சீனும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்பத், டெம்பஸ்ட், மெஷர் ஃபார் மெஷர், ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா இது எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே. அந்த மூவியோட ஒரிஜினல் டயலாக் ஸ்பேஸ்னா ஸ்கிரிப்டோட இருக்க மூவிஸே இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு 2 to 2.5 hours தான். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டோரி சம்மரியை மட்டும் படிச்சுட்டு அந்த மூவி முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஆக்ட் வைஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஆக்ட் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்பத்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இருக்குது, நிறைய ஆக்ட் 5 acts, இதில் வந்து எல்லாத்துலேயுமே 5 acts தான். பட் நிறைய சீன்ஸ் இருக்கும். பட் சீன் இருந்தாலுமே மேக்பத்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனும் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். எல்லாமே ஒரு சில சீன்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து ரொம்பவே குட்டி 1 page or 2 pages முடிகிற மாதிரி சீன்ஸ் தான். டெம்பஸ்டில் வந்து ஏரியல், அதில் வந்து நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வரும். ஏரியல், அப்புறம் அங்கே இருக்க சைரோகேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், சாரி பேர் சரியாக ஞாபகம் வரல. அந்த இது ஏரியல், ப்ராஸ்பரோ, மிராண்டா இது எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டோரி எனக்கு ஆக்சுவலி மை ஃபேவரட் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஷேக்ஸ்பியரை பற்றி காமனாக தெரிஞ்சுக்கணுன்னா அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவரோட ஒர்க்ஸை பற்றி. அந்த மாதிரி அவரோட பயோகிராஃபி யார் எழுதினா, ஃபோலியோஸ் எப்படி இருந்தது, அது எல்லாமே வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டாக என்னோட நோட்ஸ் இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ போகிறேன். மெஷர் ஃபார் மெஷர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் ப்ளே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வீடியோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. அது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, அந்த டியூக் எப்படி பண்ணாரு,
அதெல்லாம் வந்து இந்த பிளேயில் வரும். ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, எப்படி ஆண்டனி இது பண்ணார், ஆக்டேவியஸ் வந்து அவர் எப்படி கூப்பிட்டாரு, எப்படி லாஸ்ட்டாக வார் வந்தது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற ஸ்டோரி வரும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா, நெக்ஸ்ட் வீக் இது வந்து யூனிட் 5 1 வீக்லேயே வந்து முடிஞ்ச, நீங்கள் ஷேக்ஸ்பியர் கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த ஸ்டோரி மட்டும் நீங்கள் படிங்க போதும். எடுத்த உடனே நீங்கள் வந்து பிளேக்கு போகாதீங்க, ஸ்டோரியை மட்டும் படிங்க. நான் கண்டிப்பாக வந்து ஷேக்ஸ்பியருக்கான எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த யூனிட்டில் இருக்க ஒரு 6 டாப்பிக்குமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் 5ல் பார்த்தீங்கன்னா, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவை தழுவி தான் ட்ரைடன் வந்து எழுதியிருப்பார். சாரி, நெக்ஸ்ட் வீக்கில், அதுக்கு அடுத்த வீக்கில் வரும். நான் ஏன்னா ப்ரோஸ் வந்து டீட்டெயில்டு போயிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவை தழுவி தான் வந்து ட்ரைடன் வந்து ஆல் ஃபார் லவ் அப்படின்ற ஒரு ட்ராமாவை எழுதியிருப்பாரு. ஸோ நீங்கள் இந்த 2 ட்ராமாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சிமிலராக இருக்கும், கேரக்டர்ஸ் சிமிலராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு 2மே டுகெதராக படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீக் 5ல் பார்த்தீங்கன்னா டாபிக் ப்ரோஸ் எடுத்திருக்கேன் டீட்டெயில்டு. இது வந்து ரொம்பவே இவ்வளோ ஒரு 4 வீக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே வேகமாக படிச்சுட்டு வந்த மாதிரி, 5th வீக்கில் ஒரு ரெஸ்ட் மாதிரி. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ப்ரோஸ் தான். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கோட்ஸாகவே கொடுத்த லைன்ஸாக தான் இருக்கும். அதுலேயும் ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ரிவெஞ்ச், இதெல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியானது. டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது, ஒரு சில கோட்ஸ் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பேக்கன் இன்க்ளூட் பண்ணியிருப்பார் ஒரு இதுலேயும். அதை மட்டும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். மற்றபடி இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியான டாபிக் இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கிறது. ஸோ பேக்கனோட 6 ப்ரோஸுமே இந்த வீக்கில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து லேம்போடது 4 ப்ரோஸ் இருக்கும். கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், த சவுத் சீ ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃபாக்னர் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த நோபல் ப்ரைஸை வாங்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பீச் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்பீச் தான் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேராகிராஃப் ஒரு 5 பேராகிராஃப் தான். அது ரொம்பவே குட்டியான ஒரு ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச் அவர் தேங்க் பண்ணி அவர் எதனால் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஸ்பீச் இருக்கும். அதுவுமே குட்டியான ஒரு இதுதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ப்ரோசஸ்லாம் இருக்குது கொஞ்சம் டஃப்பானது, அதை நான் இன்க்ளூட் பண்ணாமல் ஈஸியானது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ஜாப், இது வந்து நான் டீட்டெயிலில் இருக்குது. பட் இருந்தாலும் இதையே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா இதை வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி மாதிரியே இருக்கும். இது வந்து நிறைய பைபிள் ஸ்டோரி படிக்கிறவங்க அப்படின்னா அது தெரியும். இதனுடைய வீடியோஸ் கூட நிறையா இருக்குது. ஜாப் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அனிமேட்டட் வீடியோஸ் கூட இருக்கும் இதில். ஸோ அந்த ஜாப் வந்து எப்படி கஷ்டப்படுவார், கடவுள் அவரை எப்படி சோதிக்கிறாரு, கடைசியாக அவர் அந்த இதுலேருந்து எப்படி கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இது இருக்கும். ரொம்பவே ஈஸியானது தான் இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோரியாக படிச்சிங்கனாலே ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து இது கூட கொடுத்துருக்கேன். லேம்போடதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டோரியாக தான் இருக்கும். அவரோடது நம்ம ப்ரோஸ்ன்னு சொல்கிறத விட அவரது எல்லாமே ஸ்டோரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவர் ஸ்கூலில் எப்படிலாம் இருந்தார், கால்ரிட்ஜ் எப்படி மீட் பண்ணார் அந்த மாதிரி வரும். சவுத் சீ ஹவுஸ்ன்றது அவர் ஒர்க் பிளேஸ், அங்கே என்னென்னலாம் நடந்தது. ட்ரீம் சில்ட்ரன் நம்ம ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ரோஸ், அவரோட குழந்தைங்க ஒரு ட்ரீமில் வர குழந்தைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நியூ இயர்ஸ் ஈவ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு மொதல் நாள் வந்து என்னென்ன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பேக்கன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிலாசபிக்கலாக இருக்கும். ஒரு லைனுமே ஒரு ஃபிலாசபி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் வீக் 6. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்லாம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ப்ரோஸில் டீட்டெயில்டு முடிச்சாச்சு, போமில் டீட்டெயில்டு, அதாவது 90% ஆஃப் ப்ரோஸ் டீட்டெயில் அண்ட் போம் டீட்டெயில் முடிச்சாச்சு, ஷேக்ஸ்பியர் முடிச்சாச்சு. ஸோ இதிலே வந்து நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுவோம் 6 வீக்ஸ்லேயே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஓகே நம்ம ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமா, டீட்டெயில்டு ட்ராமா போகிறோம். நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் மார்லோது அடுத்து ஆல் ஃபார் லவ், இது ட்ரைடன் எழுதுனது, ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவை தழுவி தான் எழுதியிருக்காரு அப்படின்றதுனால இதை படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இதில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இந்த டீடைல்டு ட்ராமா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டீடைல்டு ட்ராமா தான். இதில் நான் விட்டுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்ததாரா அண்ட் துக்லக், இது 2 மட்டும்தான் நான் டீட்டெயில்டு ட்ராமாவில் விட்டுருக்கேன். இது ஏன்னா இந்த 6மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஹேரி ஏப் அப்படின்றது வந்து ஒரு பையனை வந்து ஒரு ஷிப்பில் வேலை செய்கிற பையனை வந்து எப்படிலாம் அசிங்கமாக பேசுகிறாங்க, அது எந்த அளவுக்கு அவனை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். டாக்டர் ஃபாஸ்டஸ் நம்மளுக்கு தெரியும். ஆல் ஃபார் லவ், ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், ஷெரிடன் வந்து ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளே ரைட். அவர் எந்த பீரியடில் இருந்தானா கோல்ட்ஸ்மித் அந்த பீரியடில், ஜான்சன்
மான்சூன் பீரியடில் இருந்தார். அவர் சூப்பராக எழுதியிருந்திருப்பார். த டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் அமெரிக்கன் இதிலேருந்து இருந்தது. த லயன் அண்ட் த ஜுவல் காமன்வெல்த் லிட்ரேச்சர். ஸோ இந்த லயன் அண்ட் த ஜுவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல், அந்த ஃபீமேல் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை கொடுத்துருக்கேன். 2 வந்து முக்ததாரா அண்ட் துக்ளக் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் இது பண்ணிட்டேன். ஸோ வீக் 7ஓட பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ட்ராமாவும் உங்களுக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக் 8ல் பார்த்தீங்கன்னா நாவலில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மா அண்ட் விதரிங் ஹைட்ஸ், இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அந்த இதில் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரோஸ் நான் டீட்டெயில்டு ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி தான் யூனிட் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நாவல், அதனால் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். எம்மா விதரிங் ஹைட்ஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹாரர் நாவல். அது ஹாரர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து விதரிங் ஹைட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது எமிலி பிராண்டியோட சிங்கிள் நாவல். எமிலி பிராண்டி வந்து பிராண்டி சிஸ்டர்ஸ்னு 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க ஒரே ஒரு நாவல் தான் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 3 சிஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு சார்லட் மட்டும்தான் வந்து நிறைய நாள் இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து 29 இயர் அந்த மாதிரியே சீக்கிரமாகவே இறந்துருவாங்க. நெக்ஸ்ட் டிக்கன்ஸோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். டிக்கன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், 15 நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதில் இந்த நாவலுமே ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நாவல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச். ஜார்ஜ் எலியட்ன்றவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இன் ஃபெமினிசம். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நேம் வச்சுட்டு எழுதுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை தெரியல அப்படின்றதுனால ஃபீமேல் ரைட்டர்ஸே வந்து மேல் ரைட்டர் நேம் வந்து வச்சுட்டு எழுதினாங்க. ஸோ ஜார்ஜ் எலியட் வந்து ஒரு ஃபேமஸான பர்சன் இன் ஃபெமினிசம். அதை வந்து அந்த இதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் அவங்கள படிச்சிங்கன்னா போதும். அண்ட் மிடில் மார்ச் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நாவல். ஹார்டி ஜூட் தி அப்ஸ்க்யூர். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஜூட் அப்படின்ற ஒரு பர்சனோட ஒரு ஸ்டோரி. ஜூட் அண்ட் சியூன்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோயின் பேர். ஸோ அவங்க எப்படி மேரேஜ் பண்ணுறாங்க, எப்படி லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போய் வேறு யாரோ மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி எப்படி இவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் வரும் இதில். டு த லைட் ஹவுஸ் விர்ஜீனியா வுல்ஃபோட இதுவும் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நாவல் இன் ஃபெமினிசம். இதில் வந்து எப்படி ஒரு ஃபீமேலோ அவங்களோட ஆம்பிஷன் அவங்களோட ட்ரீம் எல்லாமே எப்படி அது நடக்காமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதோட மிஸ்ஸஸ் ராம்சே அப்படின்ற ஒருத்தவங்க லைட் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷ், அது எப்படி லாஸ்ட்டாக ஃபுல்ஃபில் ஆகுது. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த நாவலில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வீக் 9ல் பார்த்தீங்கன்னா அகெயின் நாவல் தான். ஏன்னா இதுவும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாவலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நாவல் முடிஞ்சிடும். ஸோ த பவர் அண்ட் த க்ளோரி, அப்புறம் கூலி, கந்தபுரா, த இங்கிலீஷ் டீச்சர், அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். இது எல்லாமே இந்தியன் ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் பிக்காக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டோரி மாதிரி படிச்சிங்க, ஷார்ட் சம்மரி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கூலிலலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 5 சாப்டர்ஸ் தான். பட் ஆனால் ஒரு சாப்டருமே ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு பையன் வந்து எப்படி ஒரு வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு வரான், டவுன்லேருந்து சிட்டிக்கு போகிறான், சிட்டிலேருந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறான், அந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இதில் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் யார் மீட் பண்ணுறான், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறான், என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டாக எப்படி இறந்து போகிறான், அது எல்லாத்தையும் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு ராஜாராவ் கந்தபுரா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த நாவல் அண்ட் ட்ராமாவோட சம்மரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் கல்யாணி வல்லத் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து எல்லாத்தோட சம்மரியுமே சொல்லிடுவாங்க. அந்த சம்மரியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு இதில் படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா புரியும் உங்களுக்கு. அல்லது சம்மரியை படிச்சுட்டு நீங்கள் அதை போய் கேட்டிங்க அப்படின்னா புரியும். நிறைய முக்கால்வாசி நாவல்ஸ் அண்ட் ட்ராமாவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த சைட்டில் அந்த யூடியூப் சேனலில் இருக்கும். மிஸ்ஸஸ் கல்யாணி வல்லத் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் நல்லவே ஒரு யூடியூப் சேனல். அதை நீங்கள் பார்க்கலனாலும் இது வரைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். அதுவும் வந்து எப்படி ஒரு பாவர்ட்டி வந்து எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் த ஓல்ட் மேன் அண்ட் த சீ. இது வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான நாவல், ஓல்ட் மேன் அண்ட் த சீ. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது ரொம்பவே ஃபேமஸானது, ப்ளஸ் நிறைய அவார்ட்ஸும் இது வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் 10ல் பார்த்தீங்கன்னா
நான் இதில் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம டீட்டெயில்டு போம், டீட்டெயில்டு ப்ரோஸ், டீட்டெயில்டு ட்ராமா, ஷேக்ஸ்பியர் அண்ட் பாதிக்கு மேலே ஃபிக்ஷன், இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஷன்ஸ் தான் இருக்குது, மீதி எல்லாம் நான் டீட்டெயில்டு தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் கிரிட்டிசிசம் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு பிரேக் இருக்கணும் கண்டினியூஸாக. நான் இதில் கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே கொடுக்கல, பிச்சு ஒன்று ஒரு மாதிரியும் கொடுக்கல, ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரிட்டிசிசம் வந்து இதில் இருக்க 6ல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட்குள்ளே இருக்கிறது தான், லாஸ்ட்டாக கொடுத்தது கிடையாது. பட் இது இந்த 6மே வந்து உங்களுக்கு கிரிட்டிசிசம் தான். சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, இதோட இன்னொரு பேர் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி. ஸோ ஷெல்லியோடதும் சிட்னியோடதும் கோரிலேட் ஆகும். ஷெல்லி வந்து சிட்னியோட அந்த அப்பாலஜி ஃபார் பொயட்ரியோட இன்னொரு பேர் தான் டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி. ஸோ அந்த பேர் எடுத்து தான் ஷெல்லி வந்து அவரோட டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரிக்கு வச்சார். ஸோ டாக்டர் ஜான்சனோட லைஃப்ஸ் ஆஃப் பொயட்லேருந்து லைஃப் ஆஃப் மில்டன். ஸோ இதில் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, மில்டனை பற்றி அவர் வந்து மில்டனோட ஸ்டைல் பற்றி அவர் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதனால் வந்து மில்டனை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷெல்லியோட டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் லவ் பீகாக் அப்படின்னு நினைக்கிறேன், அவரோட 4 சீசன்ஸ் ஆஃப் பொயட்ரின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருப்பார். அதுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மாதிரி அதுக்கு அப்போஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பாரு. எப்படி சிட்னி வந்து த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற ஒரு புக்குக்கு அப்போஸ் பண்ணி எழுதியிருந்தாரோ. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ்வர்த் வந்து ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ், மேத்யூ வர்னால்டு த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி. இதில் தான் வந்து அவர் டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்ற ஒரு புது வகையான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டிமேட், ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட், பர்சனல் எஸ்டிமேட், இந்த மாதிரி 3 எஸ்டிமேட் இருக்குது. இது 2 தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு, மற்றபடி அதிகம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ் எலியட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட். இதை பார்த்தீங்கனாலே அப்படி தெரியும் உங்களுக்கு, ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னா அவர் ட்ரெடிஷன்னா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம், சப்போஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களோட டேலண்ட்டை இது பண்ணிங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. டிஎஸ் எலியட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணி புதுசாக இது பண்ணியிருப்பார். ஏன்னா அவரோட வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போமே எடுத்துட்டிங்கன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் வந்து அங்கங்கேருந்து பிச்சு ஒவ்வொரு ஆத்தர்ட்டேருந்து பிச்சு வாங்கி கடன் வாங்கி போட்டிருப்பாரு. அவரது வந்து சாசரோட லைன் இருக்கும், ஸ்பென்சரோட லைன் இருக்கும், ஹிந்தி சான்ஸ்கிரிட்டோட லைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இதுலையும் நிறைய படித்து அங்கங்கேருந்து வாங்கி அது ஒவ்வொரு லைனும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றி அமைச்சிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் எழுதியிருப்பார். அதுவுமே வந்து பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரிட்டிசிசம். வீக் 10ஓட உங்களுக்கு வீக் 10ஓடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து முடிஞ்சிடும். ஒரு 50 to 60% ஆஃப் த சிலபஸ் வந்து நீங்கள் முடிச்சிருவீங்க. ஸோ இதை வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓகே, நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம், இனிமேட் இருக்கிறதெல்லாம் நமக்கு எல்லாமே நான் டீட்டெயில்டு தான். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் லாஸ்ட்டாக நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரமும் படிச்சுட்டு போடும் அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து திருப்பி பார்க்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த வீக் ரிப்பீட் பண்ணுறதோட ஒரு 3 weeks ஒன்ஸ், 3 weeks to இல்லை 4 weeks ஒன்ஸ், அது அட்லீஸ்ட் அந்த 4 weeksல என்ன படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி ரீகேப் பண்ணுங்கள். இல்லை உங்களால் நடுவில் வந்து படிக்க முடியல, நான் ஏன் இதில் வந்து டேட் வைஸாக கொடுக்கல அப்படின்னா, உங்களை சம்டைம்ஸ் வந்து ஒரு 1 week நமக்கு உடம்பு சரியில்லை, 2 days படிக்க முடியல, அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பட் ஆனால் நீங்கள் 1 week சிலபஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு ஒரு வீடியோ 15 minutes or 30 minutes ஒரு வீடியோவாவது கேட்டுட்டு, ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் இருக்கும் இல்லையா, ஒரு சம்மரி, விக்கிபீடியா, அட்லீஸ்ட் விக்கிபீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போக தான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 1 or 2 பேராகிராஃப்லேயே வந்து கொடுத்துருவாங்க, அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் உங்களால் படிக்கவே முடியல அப்படின்னா கூட அந்த ஒரு பேராகிராஃபை மட்டுமாவது படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று அதை பற்றி தெரியுது, ஒரு அட்லீஸ்ட் இதை பற்றி கேட்டால் ஏதோ ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியாவது நீங்கள் வந்து அதை சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ வீக் 10 வரைக்கும் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக் 11. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டு போயமில் நம்ம விட்டு வச்சுருந்தோம் இல்லையா மிச்சம் போயம்ஸு, அது எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். த ரேப் ஆஃப் த லாக், ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ, மார்ட்டி டி ஆர்த்தர், த வேஸ்ட்லேண்ட், கீதாஞ்சலி, தாட் த பேரக்லிட். இது வந்து அரபிந்தோட போம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் போயம் தான் எழுதியிருப்பாரு. டைகர் அண்ட் டியர் எழுதியிருந்த மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் போயம். கீதாஞ்சலியில் வந்து நிறைய போம்ஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்லேண்ட் வந்து நீங்கள் சம்மரி மட்டும் படிச்சிங்கனாலே போதும். இந்த எல்லா போயமுக்கும் வந்து நீங்கள் சம்மரி மட்டும் அட்லீஸ்ட் படிச்சிங்க அப்படின்னாலே போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க.
இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்த போம் இது கொஷின்ஸ்லேயே வந்து இது எதனால் எழுதினாங்க, இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ரைம் ஸ்கீம் என்ன, பொயட்டிக் டிவைஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்களே தவிர ரொம்பலாம் டீட்டெயிலாக இது வரைக்கும் கேட்கல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு இதுக்கும் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து படிக்கும்போது உங்களுக்கு இந்த இதில் டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்தந்த டாப்பிக்கையும் வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் 12 பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டீட்டெயில்டு தான். இது எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டு ப்ரோஸ். ஃபஸ்ட்டு 3 days வந்து போம், நெக்ஸ்ட்டு 3 days வந்து ப்ரோஸ். ஸோ அஃப்ளிக்ஷன், புள்ளி, டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ், இது 3மே மெட்டாஃபிசிக்கல் போம். அகெயின் த ரெக் ஆஃப் த டியூஸ் பிளான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த போம் மட்டும். ஏன்னா ஒரு நன்லாம் வந்து ஒரு ஷிப்பில் போகும்போது அது ரெக்காய் அது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து த டான்ஸ் ஆஃப் சிவா, இது வந்து ஒரு ப்ரோஸ். இதில் வந்து டைட்டில் எஸ்ஸே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 chapters கிட்ட இருக்குன்ற 24 or 14 chapters இருக்குது. ஸோ அதில் டைட்டில் எஸ்ஸே மட்டும் நம்ம படித்தா போதும். அதுக்கு சம்மரி மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்டன் ஸோ ஒரு 12 டாபிக்ஸ் இருக்கும். அதில் ஒரு சம்மரி மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். த நாவலிஸ்ட் ஆஸ் டீச்சர், சினு அச்சிபியோட மெயினான இது ப்ரோஸ் இது. ஸோ அவரது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது, நாவலும் இருக்குது. அதை படிக்கிறப்ப கூட நீங்கள் இது கூட சேர்த்து படிச்சுக்கலாம், சப்போஸ் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வீக் 13 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா நான் டீட்டெயில்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து த ஸ்பானிஷ் ட்ராஜடி, த அல்கெமிஸ்ட், சாம்சன் அகோனிஸ்ட், The Way of the World, She Stoops to Conquer, A Streetcar Named Desire. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்பலாம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றத விட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாம்சன் அகோனிஸ்ட்ன்றது வந்து சாம்சன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து எப்படி வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த இதெல்லாம் பிடிச்சி அவரும் இறந்துருவார் லாஸ்ட்டாக. அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பார் மில்டன் வந்து. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் ட்ராஜடி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஹாம்லெட்டை வந்து இதை வச்சு தான் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அல்கெமிஸ்ட் வந்து ஒரு காமிக்கல் வந்து ட்ராமா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தரோட வீட்டில் வந்து எப்படி அந்த சர்வெண்ட் வந்து மற்றவங்க எல்லாத்தையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாரு, அது லாஸ்ட்டாக எப்படி முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக் 14 வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன் போயிருக்கோம். ஸோ இதோட வந்து எல்லா போம், எல்லா ப்ரோஸ் அண்ட் எல்லா ட்ராமாவும் முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஷன், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின், மோபி டிக் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு திமிங்கலம் மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து எப்படி போய் அதை வந்து ஒரு மனுஷனை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும். அந்த இதை வந்து எப்படி போய் ஃபிஷ் பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த இதில் இருக்கும். திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நாவல். கண்டிப்பாக 1 or 2 கொஷின் வந்து திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டில் கண்டிப்பாக வந்தே ஆகும். ஏன்னா அது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாவல், ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை படிக்கிறதுக்குமே. வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் இயர் பிஏயில் வந்து ஃபஸ்ட் இயர் இது இருந்தது எனக்கு. இன்னுமே அது படித்த அந்த ஒரு இது வந்து எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நாவல் வந்து. முடிஞ்ச கிடைச்சா நீங்கள் புக்கு வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரை த பிலவுட் கண்ட்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், டாம் ஜோன்ஸ். இது 2 ப்ரோஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் இது வந்து நாவல் அப்படின்றதுனால நான் வந்து நாவல் இதில் கொடுத்துருக்கேன். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் வந்து நாவல்ன்ற இதில் வந்து கேட்டகரியில் வைக்க மாட்டாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனுக்கு முன்னோடியாக இருந்தது. அலிகாரிக்கல் நாவல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால நான் இதில் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் 15 பார்த்தீங்கன்னா பேக் டு கிரிட்டிசிசம். ஸோ இதில் வந்து நான் 11 கிரிட்டிசிசம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். பொயட்டிக்ஸ், எஸ்ஏ ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி, பயோகிராஃபியா லிட்ரரியா, லெட்டர்ஸ் வந்து கீட்ஸ் வந்து இது வந்து அவர் ஒரு இதுவாக எழுதலை, ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்காக எழுதலை. பட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு வந்து லெட்டர்ஸ் எழுதியிருப்பார். அது யாருக்கெல்லாம் எழுதியிருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் எழுதுனதனுடைய தீம் என்ன தீம் பேஸ்டாக எழுதியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிஎஸ் எலியட்டோட மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரிஃபேஸாக எழுதுனது தான். அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட ஒர்க்குக்கு வந்து ப்ரிஃபேஸாக எழுதுனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட் ஐஏ ரிச்சர்ட்ஸோட 4 kinds of poetry. இது வந்து அந்த 4 kinds of poetry, இந்த சென்ஸ், டோன், இன்டர்னேஷன், ஃபீலிங், இது நாலுமே வந்து பொயட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். பட் ஆக்சுவலி அது அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் ஒர்க்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டெக்ஸ்ட் சம்மரியை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். லிட் சார்ட்லேயே இருக்கும். இதில் என்னுடைய நிறைய இது டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் லிட் சார்ட்டில் இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 16ல் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரிமைனிங் கிரிட்டிசிசம். ஸோ 7th டைப் ஆஃப் ஆம்பிக்விட்டி, த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஆர்கிடைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரே மாதிரியே வந்து நம்ம என்னதான் நம்ம ஒரு கண்ட்ரியில் வேறு கண்ட்ரியில் எப்படியோ இருந்தாலும் நம்மளோட மித்தாலஜிக்கல் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தீம் பேஸ்டாக நம்ம ராமாயணம் மகாபாரதமில் இருக்கிறது வந்து ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே அங்கே இருக்காது. பட் ஒரு சில இதெல்லாம் வந்து பைபிள்லேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாரோட திங்கிங்கும் அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போயுமே வின்டரை வந்து டெத்தோட தான் அசோசியேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரில் வரும். அப்புறம் த சென்ஸ் ஆஃப் பாஸ்ட், ஐரனி அஸ் எ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர், டென்ஷன் இன் பொயட்ரி, த ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ், கார்லே. இதுவும் வந்து ப்ரோஸ் இதில் தான் இருக்கும். அது ஆக்சுவலி வந்து கிரிட்டிசிசம். ஸோ அதனால் அதை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக். ஸோ இதோட நம்மளோட இது முடியுது. ஸோ எதெல்லாம் நம்ம முடிக்கல, எதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சோ எனக்கு அதெல்லாம் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ ரிமைனிங் 4 ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்காலர், மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த அவுல் இன் த அட்டிக் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி பை நேரு. இது 4 தான் ரிமைனிங் ப்ரோஸில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்ததாரா, துக்லக், நெட்கலி, லரைன் சாஹிப், இது எல்லாமே வந்து சத்தியமாக இன்ன வரைக்கும் எனக்கு அது என்ன தான் ஸ்டோரி சொல்ல வராங்க அப்படின்றதே எனக்கு புரியலை. நானும் எத்தனை தடவை படிச்சுட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்றதுனால நிறைய எல்லாமே படித்து ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் இந்த 4லேயும் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே புரியல. இந்த டைம் அது படிச்சுட்டு புரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு நாவல் வந்து ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் விர்ஜீனியா வுல்ஃப் வந்து ஓரளவுக்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த இது முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு வீக்குக்கும் நீங்கள் எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி அந்த டாபிக்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ மாதிரியோ இல்லை அது குவிஸ், ஒரு எல்லா டாப்பிக்கும் குவிஸ் மாதிரியோ என்னால் என்ன முடியுதோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புங்கன்னு கேட்குறீங்க. என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இல்லை, நான் படித்தது தான் என்னோட மைண்டில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நான் அப்பப்போ தான் பிபிடிக்காக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்ருக்கேன், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புங்க, நான் அமௌண்ட் பே பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் என்கிட்ட மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நான் இன்ட்ரெஸ்டாக இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி திருப்பி நீங்கள் கேட்டு ஐயோ எதுக்குடா போடணும் அப்படின்ற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களோட இதில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.